அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். பெண் மக்கள் அடிமையானது ஆண் மக்களால் தான். ஆண்மையும் பெண்மையும் கடவுளாலேயே ஏற்பட்டதாக எல்லா ஆண்கள் கருதுவதும், பெண்கள் அதை உண்மை என்று பரம்பரையாக நினைத்து கொண்டிருப்பதும் தான் பெண் அடிமைத்தனம் வளர்வதற்கு காரணமாகும். தந்தை பெரியார் அவர்களின் இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைய நிகழ்வான ஒரு புக்கு வாசிக்கலாமா அப்படின்ற நிகழ்வை நம்ம தொடங்க போகிறோம். இந்த நிகழ்வு குமிழ்முனை சார்பாக கடந்த வருடம் முதல் நிகழ்வாக நடைபெற்றது. அப்போ சடகோவின் புக்கு புத்தகத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு கவனமாக படிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எழுத்தாளரான திரு சாந்தி பிரபு அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை குறித்து நம்ம ஒரு கலந்துரையாடல் பேச போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வாக இருக்கும். அதாவது இந்த புத்தகத்தை குறித்து வாசித்த மாணவர்கள் எழுத்தாளரை வைத்துக்கொண்டே இங்கே விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க முன்னாடியே கேள்விகள் கேட்பாங்க, அவங்க முன்னாடியே பாராட்டுவாங்க, அவங்க முன்னாடியே திட்டமும் செய்வாங்க. இதற்கான எல்லா உரிமையும் அந்த வாசகனுக்கு உண்டு. எப்பொழுதுமே ஒரு புத்தகம் எழுதி முடிக்கப்பட்ட பின்னு ஆத்தர் வாஸ் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆத்தருக்கு சொந்தமானது, அது வாசகனுக்கு சொந்தமானது. இனிமே இதை வாசிக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களோட புத்தகமாக அதை எடுத்துக்கிட்டு அதை உரிமை கொண்டாடி அதை எழுதப்பட்டவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதற்கான ஒரு வழியாக தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு உண்மையான ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. ரொம்ப ராவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப தைரியமாக உங்களோட கருத்துக்களை முன்வைக்கலாம், மனந்திறந்து பாராட்டலாம். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன அறிவுரைகள் தான். உங்களுக்கு சந்தேகங்கள் அத்தனையுமே நீங்கள் இங்கே கேட்டுக்கலாம். அவங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்க, மேடைக்காக இப்படி இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது அப்படிப்பட்ட ஒரு மேடையும் கிடையாது. இது உங்களுக்கான மேடை, உங்களுக்கான வாய்ப்பு. இதை ரொம்ப தாராளமாக சந்தோஷமாக பயன்படுத்திக்கங்க. சரியா? இப்போ இந்த நிகழ்வு ஆரம்பிக்க போகிறது. முதலாவதாக இது பெண்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. இது முழுக்க முழுக்க பொதுவான எல்லாருக்காகவும் எழுதப்பட்ட புத்தகம் தான். ஏன்னா இங்கே இந்த பெண்ணியம் இது சார்ந்த கருத்துக்கள் இது எல்லாமே சமூகத்தில் எல்லாருமே பார்க்கக்கூடியது. எப்பயுமே சொல்லுவாங்களே வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அப்படி இருக்காத இப்படி இருக்காதன்னு சொல்றதை விட்டுட்டு ஆம்பளை பையன்கிட்ட போய் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிப்பாங்க. அதுதான் இங்கே எல்லாரும் கற்றுக்க வேண்டியது. இங்கே ஆம்பளை பசங்கிட்ட தான் சொல்லணும், நீ உன் தங்கச்சிக்கிட்ட அம்மா கிட்ட பார்க்குற பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் வழியாக முதலாவதாக இந்த நிகழ்வை ஒரு ஆண்மகன் துவங்கவிருக்கிறார். மாணவர் கோகுல் அவர்களை வரவேற்கிறேன். முதலில் என் தாய்மொழியான தமிழ் அன்னையை வணங்கி மற்றும் இந்த புத்தகத்தை எழுதியுள்ள எழுத்தாளர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த விழா ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்த குமிழ்முனையின் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். என்னுடைய முதல் தலைப்பு கருப்பா கருப்பு பெல்ட்டா. அம்மா எழுத்தாளர் அவர்கள் இதில் சிறப்பாக எதை குறிப்பிட்டிருப்பார்கள் என்றால், பெண் குழந்தைகளுக்கு கலையின் முக்கியத்துவம், தற்காப்பு கலையினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. அம்மா என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, அந்த சமூகத்துல பெண்கள் சமையலறையில தான் இருக்கணும், ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும், அவங்க கல்வியை கற்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழிமுறைகள், ஒரு விதிமுறைகள் இருந்தது. பெண்கள் என்றால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறைகள் இருந்தது. ஆனால் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த காலத்துல அப்படி இல்லப்பா. இந்த காலத்துல உள்ள பெற்றோர்கள் எல்லாம் தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும், குறிப்பாக சிலம்பம், கராத்தே போன்ற தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பெண் குழந்தைகளை அனுப்புகிறார்கள். ஆனால் அதே பெற்றோர்கள் தான் தன்னுடைய பெண் குழந்தையானவள் பருவத்தை அடைந்த பின்பு ஏன் அனுப்பவில்லை, எதற்காக அதை மறுக்கிறார்கள், உனக்கு கல்வி மட்டுமே போதுமானது என்று அம்மா எழுதியிருந்தாங்க. அதனுடைய நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதாக புத்தகத்தில் எழுதியிருந்தீர்கள். உங்களுடைய பெண் குழந்தைக்கும் ஏதேனும் தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்கிறீர்களா? என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. அப்படி இருக்கையில அம்மா எழுதியிருந்த ஒரு கருத்துல எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் என்ன அப்படின்னா,
இந்த இதுல வந்து முக்கிய காரணமா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெற்றோர்கள் வந்து மறுக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து பார்க்கறதுல வந்து அந்த காலத்துல வந்து பெற்றோர்கள் அப்படி இல்ல. பெண்களுக்கு வந்து இப்படிதான் ஒரு வழிமுறை. ஆனா இந்த காலத்துல வந்து ஒரு 100% இருக்காங்கன்னா ஒரு 50% பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளுடைய பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்ட பெற்றோருமே ஒரு வயதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடுறாங்க. ஆனா இதே இது இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளத்துல ஒரு மாணவிக்கு நடந்த நிகழ்வு தெரியும். அதில் குறிப்பிட வேண்டும் என்றால் அவள் ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவள் என்பது ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காலையில் காலை கடன்களுக்கு சென்றதால் தான் இந்த நிகழ்வு ஏற்பட்டது. அப்படி இருக்கையில இது வந்து பெற்றோர்கள் மட்டும்தான் முக்கியத்துவமா அப்படின்னு பாக்குறதுல இந்த தற்காப்பு கலைய ஒரு பெண் கத்துக்கிறதுக்கு இன்னும் ஒரு தடை இருக்கிறது அப்படின்னா வறுமையை நான் சொல்லுவேன். அந்த வறுமையை வந்து ஒருவேளை அந்த இப்போ இறந்த அந்த பெண் குழந்தை வந்து பெண் மாணவியானவள் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருந்தால் அவளுக்கு இறப்பு நேர்ந்திருக்குமா என்றால் மிகப்பெரிய சந்தேகம் என்றே கூறுவேன். அவ்வாறு நிகழ்ந்திருந்தால் கூட அவள் ஒருவேளை தற்காப்பு கலையை கற்றிருந்திருக்கலாம். அவனிடமிருந்து அவள் தப்பிச் செல்வதற்கு உதவியாக இருந்திருக்கும். அவள் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள் என்பதாலே அவளுக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது என்பது உண்மைத்தன்மை. அந்த வறுமையை மட்டும் நீங்கள் ஏன் அந்த புத்தகத்தில் குறிப்பிடவில்லை என்பது என்னுடைய கேள்வி. ஏழ்மைப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு சாரார் வந்து நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அடிமட்டமா கீழே இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே பல பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப நீங்க சொல்ற கருத்து இருக்குல்ல, பணக்கார பெண்களுக்கு வந்து அந்த தைரியம் நான் மாத்தி யோசிச்சேன். அந்த இடத்துல போய் எப்படின்னா பணக்கார பெண்கள் கூட இப்போ ரிதன்யா கேஸ் சொல்லுவோம், நம்ம இத்தனை லட்சமா காசு கொடுத்து நான் கோடிக்கணக்கில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம், நீ அடங்கி போயிருந்தா அவங்க அப்பா சொன்னாங்க. இங்க வந்து எப்படின்னா அந்த பெண்கள் ரொம்ப அதிவேகமா மேல வராங்க. நாங்க ஏழைங்கிறதுனால நீங்க எங்களை தாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிவேகமா அவங்க மேல வரதை பார்க்கும்போது எனக்கு அந்த கான்செப்ட் கொஞ்சம் மாறிச்சு. இப்படியும் லேடிஸ் இருக்காங்களா அப்படின்னு நான் இப்ப இந்த இடத்துல கத்துக்கிட்டேன். அதனால எனக்கு என்னன்னா அவங்க மனசு சார்ந்த விஷயமா கூட நான் அதை அப்படி பார்த்தேன். இந்த நிகழ்வு இந்த கருத்து இந்த தலைப்பு மூலமா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு பிற்காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தாலானால் அவளுக்கு நான் தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். இதை பற்றி விழிப்புணர்வு என் அக்கம் பக்கத்திலும் என்னுடைய ஊர்களிலும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை வந்து அம்மாவுடைய அந்த தலைப்பு கீழே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு கருத்து கொண்டு வந்தது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த தலைப்பு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அடுத்த தலைப்பு நாங்கள்லாம் அந்த காலத்துல. இந்த வாக்கியத்தை கேள்விப்பட்டாலே நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்ட வாக்கியம். இதை வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டாலே பார்த்தோன்னே நமக்கு நினைவுக்கு வரும். யார் முக்கியமா வந்து நம்மளுடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் அவங்க தான் சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா என்னையே எடுத்துக்கலாம். நான் வந்து பொதுவா வந்து என்னுடைய கல்லூரிக்கெல்லாம் நான் வந்து பணத்தை எடுத்து செல்ல மாட்டேன். என்னுடைய சக நண்பர்கள் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு உணவகத்துல வந்து பண்டங்கள் தின்பண்டங்கள்லாம் வாங்கி தின்பாங்க. எங்க வீட்டுல வந்து அப்படி வளர்த்துட்டாங்க. அதாவது கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும், ஸோ அதிகமா செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நானும் வந்து பெருசா கண்டுக்கல. நான் ஒரு நாள் வந்து எங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறேன், தந்தையே என்னுடைய சக மாணவர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து தின்பண்டம் தின்பதற்கு பணம் கொண்டு வருகிறார்கள், தாங்கள் ஏன் எனக்கு தரவில்லை என்று கேட்டு எங்க அப்பா முதல் வார்த்தை நாங்கள்லாம் அந்த காலத்துல, முதல்ல எடுத்தோடனே நாங்கள்லாம் அந்த காலத்துல அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துல எங்க அப்பாவுக்கு அப்படி பயந்தோம். எங்க அப்பா வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா காலையில மோஸ்டா பழைய சாதம் தான் தருவாங்க, ஒரு நாள் வச்ச குழம்பு 3 நாள் ஓட்டுவாங்க, தின்பண்டங்கள்லாம் அதிகமா கிடையாது, வாரத்துக்கு ஒருக்கா கிடைக்கும், அதுவே பெரிய கஷ்டம், அப்படிலாம் இருந்தோம். நான் உனக்கு அப்படியே வாங்கி தரேன், தினமும் பண்டம் வீட்டுல வாங்கி தரேன், ரெண்டாவது உனக்கு வந்து ட்ரெஸ் துணியான வாங்கி தரேன். நாங்கெல்லாம் அப்படி இல்லை. எங்க காலத்துல வந்து எங்க பெற்றோர்களால துணி எடுத்து தர முடியாது, அதுக்காகவே வந்து கல்வி கற்காம எங்க அப்பா சூழ்நிலையில வீட்டுல வந்து எங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து ஒரு 5 சகோதரர்கள் 2 சகோதரி. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட எளிமையான குடும்பம் தான் எங்க அப்பாவும். எங்க அப்பா வந்து படிப்பு ஏறாவிட்டாலும் இங்க நம்மளுடன் வைத்துக் கொள்ளாமல், பெற்றோர்களுடைய எங்கள் தாத்தா பாட்டியுடன் வைத்துக் கொள்ளாமல் எங்க பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இவ வேலைக்கு போயிருந்தா கூட அந்த முதலாளி வருஷத்துக்கு 2 துணி எடுத்து கொடுப்பாரு. அப்போ அவனுக்கு துணி கிடைக்கும், தினமும் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேலைக்கு சேர்த்து இருக்காங்க. நான் வந்து உன்னை அப்படிலாம் செய்யல, உன்னை படிக்க வைக்கிறேன், நீ தான் படிச்சு பெரிய ஆள் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டாவது இதே நேரத்துல எங்க அக்கா வந்து சொல்லுவா. எங்க அக்கா வந்து எங்க அம்மா கிட்ட கேட்பா,
இப்படிலாம் ட்ரெஸ் பண்றாங்க, என்ன பண்றது, நீ எனக்கு வாங்கியே தர மாட்டேங்க அப்படின்னு எங்க அம்மாவும் இதே வாக்கியத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள்லாம் அந்த காலத்துல அப்படின்னு. எங்க அக்கா என்ன கேட்பானா, மாடல் ட்ரெஸ், நவீன உடை, அதாவது நவீன உடை வந்து இந்த கால பெண்கள் எல்லாம் அணிகிறாங்கம்மா. அதாவது இந்த காலத்துல வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அந்த காலத்து மாதிரி, இப்ப வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அதாவது பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு இணையதளத்துல கூட அதிகமா ஒரு நிகழ்வு இருக்கும். சாக்லேட்டை வந்து மூடி போட்டு அதை வந்து எறும்பு வந்து வைக்காது, ஆனா அந்த சாக்லேட்டை வந்து திறந்து வச்சிருந்தா எறும்பு இனிப்பு மேல வந்து எறும்பு மொச்சிக்கணும். அப்போ நம்மளுடைய அடுத்தவங்களை ஈர்க்கும் வண்ணம் நாம் ஏன் உடை அணிய வேண்டும் என்று எங்க அம்மா அந்த இடத்துல கேள்வி கேட்டார். ஆனால் என் சகோதரி கூறிய பதில் என்னவென்றால், அது வந்து என்னுடைய சுதந்திரம் அல்லவா என்று. அதாவது சுதந்திரம், அந்த இடத்துல எங்க அம்மா சொல்லியிருந்தா, சுதந்திரம் என்பது உன்னை அடிமைப்படுத்துவதிலிருந்து வெளிவருவதுதான் சுதந்திரம். ஆடை வந்து நீ வீட்டில் இருக்கும்போது அணிவித்துக் கொள்வது வேறு, வெளியிடத்தில் இடம் கண்டு ஏவல் புரிய வேண்டும் என்று கூறியது எங்க அம்மா பக்கம் நியாயம் இருந்தது. ஆனால் அந்த அதாவது நாங்கெல்லாம் அந்த காலத்துலங்கிற கருத்து வந்து ஓகே புரியுது, இப்படிதான் இருக்கணும். ஆனா அம்மா என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து பெண்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த காலத்துல எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு கருத்துல எழுதியிருந்தீங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய தந்தை சொன்னாங்கல்ல, நாங்கெல்லாம் அந்த காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா எங்க அப்பா வந்து என்ன வேலைக்கு அனுப்பல, என் பையன் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு படிக்க வச்சிருக்காங்க. இந்த கான்செப்ட் தான் அம்மா எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுல வந்து ஒரு சில பெண்கள், இப்போ நான் சொன்னதுனால நாங்களாம் அந்த காலத்துல நீங்க என்னமா கஷ்டப்பட்டு போறீங்க அப்படின்னு ஒரு கருத்தும் அம்மா புத்தகத்துல இருக்கும். என்னன்னா, நாங்களாம் நீங்க என்ன அப்படி எங்களை விடவா கஷ்டப்பட்டு போறீங்க அப்படின்னு ஒருத்தங்க, ஒரு நம்மளுடைய வயது மூத்தவங்க சொல்லலாம். ஒரு பெண்ணுகிட்ட வந்து தன்னுடைய அம்மாவை கூறுகிறாள் என்றால், நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்க மாமியார் என்ன எப்படி கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா, நாங்கெல்லாம் எவ்வளவு ஒரு ஆண்களுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லுவாங்க அவங்களுடைய கருத்து. ஆனா நீங்க இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லாம, அதாவது அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, பெண்கள் வந்து நாம் அனுபவித்த கஷ்டத்தையும் துயரத்தையும் நமக்கு அடுத்து வருகின்ற சந்ததிகள் கஷ்டப்படக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்தாக அதில் வாசித்தேன். இரண்டாவது, ஒருவேளை இப்போ நாமெல்லாம் இங்க ஆங்கிலர்களின் பிடியிலிருந்து இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதற்கு காரணம் அஞ்சிய சுதந்திர போராட்ட வீரர்கள் தான். இதற்கு ஒரு முக்கிய பெண் விடுதலை போராளி சொல்ல வேண்டும் என்றால் குயிலி. குயிலி வந்து பெரிதும் அதிகமாக நாம் கேட்டதில்லை. பெண் போராளிகள் என்றால் வேலுநாச்சியார், வேலுநாச்சியார், வேலுநாச்சியார். அது அதாவது காந்தி வந்து அதிகமா நம்ம கேட்டுப்போம், வேலுநாச்சியார் அதிகமா கேட்டுப்போம். அந்த குயிலி என்ற வார்த்தையை வந்து ஒரு சில இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமே தெரிந்த சொல். அதை தவிர்த்து ஒரு சாதாரண நம்ம உட்கார்ந்து கேட்பாங்கல்ல கவனிப்பவர்களுக்கு வந்து தெரியாது அந்த சொல்லலாம். அப்ப நான் குயிலி வந்து நான் என்னுடைய 12ஆம் வகுப்பு படிக்கும் போது குயிலியை பத்தி பேசியிருக்கேன். வேலுநாச்சியார் அவர்கள் அந்த ஆங்கிலேயர் படையை தோற்கடித்ததற்கு முதன்மை காரணமே வந்து குயிலி அம்மையார் தான். குயிலி இல்லைன்னா அவங்களால வந்து ஆங்கிலேயர் படையை எதிர்த்து நின்றுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெண் வந்து பேசும்போது அப்படிலாம் பிள்ளைக்கு அந்த பெண்ணை பத்தி பேசும்போது அந்த பெண் வந்து அப்படி ஒரு பெரிய யாருமே எண்ணி பார்க்காத நிகழ்வை செஞ்சாங்க. என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அந்த கோயில், ஒரு நாள் கோயில்ல வந்து அவங்க ஆயுத கிடங்கெல்லாம் இருக்கு. அந்த ஆயுத கிடங்கை அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பலவீனமாயிருக்காங்க, நம்மளால அவங்களுடைய ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ வேற வழி இல்லாம அந்த கோயில் உள்ள ஒவ்வொரு விளக்கில் உள்ள எண்ணெயும் தன் மீது எடுத்துக்கொண்டு ஊச்சிக்கிறாள். ஊச்சி விட்டு தீயையும் தன் மீது வைத்துக்கொண்டு அந்த அத்தனை பெரிய உலகமே நடுங்கும் அளவில் சத்தமிட்டு கொண்டு அந்த ஆயுத கிடங்கில் குதிக்கிறாள். ஆனால் அவள் தான் குதிக்கிறாளா என்று வேலுநாச்சியாருக்கும் அந்த நொடியில் தெரியவில்லை. இறுதியில் எல்லாம் முடிந்து வெச்சு வேலுநாச்சியார் தேடுகிறார்கள். கடைசியில் குயிலியை காணவில்லை. அப்பொழுதுதான் வேலுநாச்சியார்கள் அறிகிறார்கள் அந்த ஆயுத கிடங்கில் குதித்தவரே குயிலிதான் என்று. அப்படி ஒரு பெண் நினைத்தால் எதைனாலும் சாதிக்க முடியும் என்பது இது ஒரு பெரிய சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. அப்ப அந்த காலத்துல குயிலியம்மர் நினைச்சிருக்கலாம், நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எதிர்காலம் எதுக்கு அவங்களை அப்படி கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு இந்த சுதந்திரத்துல இருந்திருக்க மாட்டோம். அவங்க நினைச்சனால்தான் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறிக்கோம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அதுல வந்து நாங்கெல்லாம் அந்த காலத்துல அம்மாவுடைய கருத்து வந்து மிகவும் சிறப்பாக இருந்து, இதுல வந்து அம்மாவை கேள்வி கேட்கணுமா அப்படின்னா எந்த ஒரு கேள்வியும் எனக்கு கேட்பதற்கு இல்லை. அதாவது உங்க புத்தகத்தை வாசித்த பின்பு அந்த காலத்து அந்த கருத்தை வந்து நான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னுடைய அடுத்த தலைப்பு மல்லிப்பூ அல்வா. இந்த வாக்கியத்தை வந்து நாம எல்லாம்
கேட்ட இடம் உண்டுன்னா திரைப்படங்கள்ல கேட்டிருக்கோம். இது என்னுடைய சொந்த நிகழ்வில் நடந்துள்ளது. என் தாயார் வந்து அடிக்கடி கூறுவார்கள். என் தாய் வந்து என் தந்தை வீட்டிற்கு திருமணம் முடித்து வருகிறார்கள். அப்பொழுது என் தந்தை வந்து அதாவது ஒரு கல்யாணம் நடக்குன்னா 1000 போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்க அப்பா வந்து எப்படிலாம் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரிய சொத்து இருக்கு, கழுத்துல வந்து கவுரிங் சீல் போட்டு, அப்போ ஒரு இங்க வந்து அந்த காலத்துல கிராமத்துல இருப்பாங்க. அந்த காலத்துல எப்படின்னா இப்போ வந்து நிறைய பேசிக்கிறோம், பொண்ணு பார்க்க வந்தா மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிறோம். அன்னைக்கு வந்து எங்க அம்மா காலத்துல வந்து எங்க அம்மா காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா எனக்கு ஆச்சரியம். எங்க அப்பாவை பார்த்ததே கிடையாதாம். இவங்கதான் மாப்பிள்ளை சொல்லியாச்சு, எங்க பாட்டி வந்து இவங்கதான் மாப்பிள்ளை உனக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. திருமணத்தன்னைக்கு தான் மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு பார்க்கும்போது எல்லாரும் மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்களா பொண்ணுகிட்ட, பையன் நல்லா இருக்கான், நல்லா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா, நிறைய செயின்ல கழுத்துல போட்டிருக்காப்புல அப்படின்னு பெரிய விதமா சொல்லியாச்சு. ஆனா கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகுதான் எனக்கு பெரிய ட்விஸ்டே. என்னன்னா எங்க அம்மா கல்யாணத்துக்கு வராங்க, இங்க வந்து வீடு கூட இல்லை, ஒரு சும்மா இந்த கல்யாணத்திற்காக ஒரு கூரை வைப்போம் அல்லவா, அது மட்டும்தான் இருந்துள்ளது. ஒரு வெற்றி இடத்தில் கூரை அமைத்து திருமணத்தையே முடித்துள்ளார்கள் என்பது ஒரு பெரிய விஷயம். இங்க வந்திருக்காங்க. இங்க ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சாப்பிடுவதற்கு கூட தட்டு இல்லை. மாலை கடன், பந்தல் கடன் என்று வந்த 2வது நாளே எங்க அம்மா வந்து 15 பவுன் நகை போட்டு வந்தார்கள் அந்த காலத்தில். இன்னைக்கு வந்த உடனே கழுத்துல இருந்த 2 பவுனை அவங்க என்னுடைய அத்தை, அதாவது என் தந்தையினுடைய சகோதரி தம்பி, எங்க அப்பா கிட்ட எங்க அத்தை சொல்றாங்க, தம்பி அவர்கிட்ட இன்னைக்கு நைட்டு இரவு வரும்போது மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வா, பாவம் 2 பவுன் செயினை கழட்டி தந்திருக்கா. அதாவது இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 2 பவுன் செயினுக்கு மல்லிப்பூவும் அல்வாகுமா? பெண்களை வந்து இப்படிதான் ஒரு வழிமுறையில் இருந்திருக்காங்க அப்படிங்கறது இந்த கான்செப்ட்ல புரியுது. அப்புறம் இதுல அம்மா நிறைய கருத்து என்ன கூறியிருப்பாங்க அப்படின்னா, திரைப்படங்கள்ல வந்து பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, பெண்கள் அதையே ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு எழுதிருப்பீங்க. திரைப்படங்கள்ல வந்து ஒரு கவர்ச்சியான நடனம் மற்றும் அரைக்குறை ஆடைகளை அணிந்து கொண்டு நடனம். ஸோ இந்த கான்செப்டை எதுக்கு நீங்க கொண்டு வரீங்க, இது நிகழ்வு இருந்தாதான் திரைப்படம் ஓடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போ திரைப்படம் ஓடணும்னா இந்த காலத்துல வந்து நம்ம வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்ம ஒண்ணு அறிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகத்தை தேடணும். புத்தகத்தை நூல்களை 10 நூல்களை தேடி வாசித்து அதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும். ஆனா இந்த காலத்துல யாருமே நூல்களை வாசிப்பதிலே அதற்கு மாறாக திரைப்படங்களை பார்த்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டுள்ளோம் என்றுதான் உண்மை. இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 வயசு பையன் வந்து எப்படி சலூன் கடைக்கு போறான்னா, நான் விஜய் அங்கிள் மாதிரி முடி வெட்டணும், நான் அஜித் தலைவர் மாதிரி முடி வெட்டணும். அப்போ அவன் வந்து புத்தகத்துல இருந்து வாசிக்கல, இப்படிதான் முடிவெட்டிருந்தாங்க, இவங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிறந்த வீரனா இருந்திருக்காங்க அப்படின்னு அவனுக்கு வந்து அது போக மாட்டேங்குது. ஒரு பொய்யான ஒரு பணத்திற்கான நடிப்பின் மீது மோட்சம் போகிறது என்பது உங்களுடைய கருத்து. அதுல வந்து பெண்கள் வந்து இந்த காலத்துல நடக்கிற கொடுமைகள், பெண்களுக்கு என்ன கொடுமைகள் நடக்கிறது என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது ஒரு மனதில் மட்டும் மலர் மலர்ந்தால் அதற்கு பேர் காதல் அல்ல, 2 மனதிலும் மலர்ந்தால் தான் அதற்கு காதல். அவ்வாறு ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை காதலித்தானால் அந்த பெண் அதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அவன் முகத்தில் ஆசிட்டை வீசுகின்றான். இந்த நிகழ்வு எதிலிருந்து வருகிறது? திரைப்படங்களிலிருந்து தான் வருகிறது. திரைப்படத்தை பார்த்து, ஏன்னா இப்போ நமக்கு ஒரு அறிவு, சாதாரண அறிவு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம பள்ளிக்கு செல்றோம், அங்க வந்து நம்மளுடைய கணித ஆசிரியர் வந்து நமக்கு ஒரு முறையில வந்து கணிதம் சொல்லி தருவாங்க. இதே நேரத்துல இன்னொரு டியூஷன் சென்டருக்கு போறோம், அங்க அந்த டியூஷன் சென்டர்ல உள்ளவங்க ஒரு மெத்தட்ல நமக்கு சொல்லி தராங்க. அப்போ இந்த கல்வி நம்ம பள்ளிக்கு சென்று படிக்கிறத விட அவங்க சொல்லி தரது ஈஸியா இருக்கு. அப்போ நம்ம இதை எடுக்காம அதை எடுத்துடணும். நம்மளுடைய அனுபவங்கள், தந்தை அனுபவங்கள் வழியாக வந்திருந்தா அவன் வந்து ஆசிரியர் அடிச்சுக்க மாட்டான். அந்த குறுக்கு வழியை பயன்படுத்தி, குறுக்கு வழி இந்த திரைப்படமாக இருக்கிறது. திரைப்படம் வந்து நம்மளுடைய ஒரு நல்ல எண்ணங்களை வளர்த்து செல்லாமல் தீய எண்ணங்களை சேர்த்து வளர்க்கிறது என்பது உங்களுடைய கருத்து. அதை உங்களுடைய உங்கள் புத்தகத்தில் எழுந்த கருத்துக்கள் மூலம் நான் வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொண்டேன். இந்த கருத்திலும் அம்மா வந்து மிக சிறப்பாக எழுதியிருந்தாங்க. என்னன்னா, பெண்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்றது என்னால ஏன்னா பெண்களே வந்து சரிதானே, இது என்ன இயல்பு தானே, இந்த காலத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க வந்து சாதாரணமா அதை எடுக்கக்கூடாது, அதை எடுத்து போராடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதை பார்த்து. ஆனா ஒரு சில பெண்கள் வந்து அதை ரொம்பவே சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் மாறாம இருக்காங்க. இந்த நவீன சென்னை போன்ற மாநகராட்சியில எல்லாம் வாழ்ற பெண்கள் அது சகஜமாயிருக்கு. ஆனா இது திரைப்படங்கள் மூலமா தான் வந்துச்சு அப்படின்னா,
இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னா, திரைப்படங்கள் வந்து சாதாரணமா எதுவுமே போடாம ஒரு கருத்தை மட்டும் கொண்டு வச்சோம்னா பசங்க பொண்ணுகள் வந்து திரைப்படத்தை ஆர்வமாக பார்ப்பார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அதுல ஒரு இப்போ கல்லூரியிலே எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு படத்தை பற்றி பேசுகிறத வந்தா அதுல வந்து அந்த சீன் வருமா, பையன் கேட்கறதுலே புரிஞ்சிடும் அந்த சீன் வருமா, ஆமா வரும், அப்புறம் இன்னைக்கு நைட் போய் டவுன்லோட் பண்ணி பாத்துட வேண்டியதான் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு, அந்த எப்படி அந்த மாணவர்களை இளைஞர்களை எப்படி வழிநடத்த வேண்டுமோ அதை மாற்றி வழிநடத்துகிறது திரைப்படம். என்னுடைய ரொம்ப நாள் கருத்து, திரைப்படம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கிறதா இல்லை நம்மை வந்து கீழே எடுத்து செல்கிறதா? இதுல இருந்து பார்க்கையில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வழி இருக்கு, நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கருத்து. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனா, ஆனா அவங்க கொண்டு வர்ற கருத்து என்னன்னா தேர்ந்தெடுக்காத முடியாத அளவுக்கு கருத்தை கொண்டு வராங்க. நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாத்துற மாதிரி இருக்கு. இந்த தலைப்புல வந்து அம்மா வந்து என்ன எதிர்கேள்வி கேட்கிற மாதிரி இல்ல, என்னுடைய கருத்தை காட்டிலும் அதிகமா கருத்துக்கள் நானே வந்து இந்த திரைப்படத்தை வந்து முன்னாடி இது போன்ற ஒரு பேச்சு போட்டியில திரைப்படத்தை பத்தி பேசியிருக்கிறேன். அதுக்கு எதிராக தான் நான் பேசுவேன். அந்த திரைப்படங்கள் வந்து நம்மளை வந்து சீர்குலைக்கிறது அப்படின்னு தான் பேசுறேன். நாம் தயார் செய்த கருத்துக்களை விட அதிகமான கருத்துக்கள் அதன் மூலம் புரிந்து கொண்டே என்னொரு இடத்தில் நான் வந்து திரைப்படம் கேடு என்பதை விளக்குவதற்கு அம்மாவுடைய வரிகள் எனக்கு மிகவும் பயனளிக்கும் என்பது என்னுடைய கருத்து. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.